அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஈஸி டெய்லரிங். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஃப்ளோர் லென்த்து குர்த்தி பார்க்க போகிறது. இதில் வந்து அம்பர்லா டைப் கிடையாது, இது ஏலின் குர்த்தின்னு கூட சொல்லலாம். 3 மீட்டர் கிளாத்தை வந்து 4ஆக மடித்து போட்டுக்கணும். எப்படி வந்து சுடிதாருக்கு மடித்து போடுவோமோ அது மாதிரி மடித்து போட்டுக்கிறோம். இப்போ இந்த 3 மீட்டர் துணியோட நீள அகலம் பார்ப்போம். இதோட நீளம் வந்து 58 இன்ச் இருக்குது. இதோட அகலம் வந்து 22 இன்ச் இருக்குது. கரையும் இந்த மாதிரி மடித்து போட்டிருக்கணும். டாப் வந்து என்ன ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டை எடுத்துக்கலாம். 52 இன்ச்சு ஹைட்டில் இந்த டாப் தைக்கிறேன். 52 இன்ச்சு ஹைட்டில் தைச்சாலும் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச்சு வந்து நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா ஃப்ரண்ட்டு வந்து வேறு மாதிரி மாடலும் பேக் வந்து ப்ளைனாகவும் இருக்குது. ஸோ அது தைச்சி முடித்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணுறதுக்காக ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து நான் வந்து எடுக்கிறேன். இப்போ 52ல் நான் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு இதை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் தனித்தனியாக பிரித்து எடுத்துகிட்டு பேக் சைடோட அளவுகளை நம்ம வரைஞ்சி வெட்டி எடுக்கணும். கழுத்து அகலம் 3.25 இன்ச்சு, கழுத்து இறக்கம் 4 இன்ச்சு வேணும். இதே காலர் வைக்கிறதா இருந்தால் நம்ம 1 இன்ச்சு மட்டும் இறக்கம் கொடுத்தா போதும். ஷோல்டர் வந்து 8 இன்ச்சு, ஆம்கோல் இறக்கமும் 8 இன்ச்சு. மார்பு சுற்றளவு 10.5 இன்ச்சு சரியான அளவு, 1 இன்ச்சு வந்து தையலுக்கு. இந்த நெக்கு வந்து காலர் நெக் வைக்கிறதுனால இதுக்கு வந்து நான் வந்து 1 இன்ச்சு மட்டும் லைட்டாக இறக்கம் கொடுத்து இந்த பேக் சைடில் நெக் வரைஞ்சிருக்கேன். இடுப்பு சுற்றளவு இந்த மாதிரி 16 இன்ச்சு இறக்கத்தில் தான் நம்ம வந்து இடுப்பு சுற்றளவோட மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் ஷோல்டர் இறக்கம். இப்போ இடுப்புலேருந்து நம்ம வந்து கீழே வரைக்கும் கிராஸாக வந்து நம்ம வந்து ஏலைன் குர்த்தாவில் கொடுக்குற மாதிரி நம்ம இதை வந்து கிராஸாக வரைஞ்சிக்கணும். இது வந்து பெரிய அம்பர்லா மாதிரி இருக்காது, ஆனால் க்ளோஸ்டு சைடு வந்து க்ளோஸ்டாக இருக்கும். 4 இன்ச்சில் இந்த மாதிரி மார்க் பண்ணி கீழே வந்து ஒரு கிராஸ் கொடுத்துக்கோங்க. பேக் சைடை தனியாக நம்ம வெட்டி எடுத்துக்கணும். வெட்டினதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம வந்து 4 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கதை இப்போ வெட்டக்கூடாது. ஃப்ரண்ட்டையும் வெட்டி முடித்ததுக்கப்புறம் ஒன்றா சேர்த்து தைச்சதுக்கப்புறம் தான் அதை வெட்டணும். ஓகே, இப்போ ஃப்ரண்ட் சைடை வந்து நம்ம வெட்டுவோம். ஃப்ரண்ட் சைடில் வெட்டுறதுக்கு சேம் அளவு தான், ஆனால் ஒரு சின்ன ஃப்ளீட்ஸ் மட்டும் வைக்க வேண்டியிருக்கனால இதை அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்கோல் சைடு வரைக்கும் மார்க் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி சேமாக மார்க் பண்ணி வச்சுட்டு பேக் சைடை எடுத்துருங்க. இப்போ ஃப்ரண்ட் சைடில் நம்ம வந்து இதை வந்து ஆம்கோல் சைட்லேருந்து நேராக இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் ஆம்கோல் சைடில் ஃப்ரண்ட் ஆம்கோலில் மட்டும் உள் வலையை வெட்டி எடுக்கணும். இப்போ அதை எப்படி வெட்டி எடுக்கிறதுன்னு பாருங்கள். ஃப்ளீட்ஸ் வைக்கணும். நம்மளோட மார்பு சுற்றளவு 11.5 வரணும். அதுக்கு நம்ம டிவைடேட் பண்ணிடணும். வச்சுருக்கிறதுல வந்து இதோட அகலம் வந்து 22 இன்ச்சு. இதை வந்து 11.5ஆல் நம்ம டிவைட் பண்ணணும்.
டிவைட் பண்ணும்போது 1.9 கிடைக்கும். அந்த 1.9 வந்து 2 சைடும் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் பிடிக்கணும். ஃப்ளீட்ஸ் பிடிச்சிட்டு 11 இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பின் போட்டு வச்சுட்டு அப்புறம் தைங்க. அப்போ தான் வந்து அது நழுவாமலும் அந்த ஃபினிஷிங்கும் நீட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு சரியான அளவும் கிடைக்கும். மறுபடியும் பிரிக்கிறது வராது. இந்த மாதிரி மேலே வந்து நீங்கள் தைச்சிட்டு கீழே இந்த மாதிரி டாட் பிடிச்சாலும் ஓகே. நான் பாக்ஸ் ப்ளீட்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒன் சைடு வந்து ஆப்போசிட்டில் நம்ம வந்து மடித்தோம்னா அது பாக்ஸ் ப்ளீட்ஸு. இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடில் மேலே கட் பண்ணதை வந்து நம்ம கரெக்டாக வந்து வச்சு பார்த்துருங்க. அதுக்கப்புறம் 16 இன்ச்சு நான் வந்து இந்த மாதிரி குறிச்சிட்டு அதை வந்து அங்கனக்குள்ளே ஒரு பின் போட்டு வச்சுருக்கோங்க. அங்கேயும் வந்து அந்த பாக்ஸ் ஃபில்ஸ் வந்து நழுவிடாமல் இருக்கிறதுக்கு பின் போட்டுக்கோங்க. இந்த பின் போட்ட இடமெல்லாம் நம்ம வந்து நூலால் வந்து லாஸ்ட்டாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட் சைடில் நெக்கில் வந்து நம்ம வந்து கோட் மாடல் வருது. அந்த இதுக்கு வந்து மாடல் பண்ணுறதுக்கு 1.5 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2.5 இன்ச்சு கிளாத் எடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல் ஷேப்பில் அந்த பீஸை வந்து ஃப்ரண்ட் சைடில் அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இதை நீங்கள் திருப்பிட்டிங்கன்னா இந்த இடம் ஃபினிஷிங் ஆயிரும். ரெண்டு பீஸ்லேயும் இந்த மாதிரி பீஸ் கொடுத்து தைச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் காலரை நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த காலரில் இந்த மாதிரி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இப்படி மடித்து அயர்ன் பண்ணிடணும். காலர் வைக்கிறதுக்கு முன்னாடி ஷோல்டர் ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணணும். பேக்கையும் ஃப்ரண்ட்டில் இருக்க ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு காலருக்கு நெக்கு வந்து எடுத்துக்கணும், அளவு எவ்வளவுன்னு. காலருக்கு வந்து நீளம் வந்து 8.25 இன்ச் இருக்குது. அதை வந்து நம்ம கேன்வாஸில் வரையணும். இப்போ கழுத்து அகலம் 3.25 எடுத்தோம். அந்த 3.25 இதில் வரைஞ்சிட்டு இப்போ 8.25 நம்ம இதில் மார்க் பண்ணிக்கோங்க. நீள அகலம் குறித்ததுக்கப்புறம் இதை பாக்ஸ் மாதிரி இதை மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கார்னரில் ஒரு 1.5 இன்ச்சு குறிச்சிக்கோங்க. கழுத்து அகலத்துலேயும் நீளத்துலேயும் நீங்கள் குறிச்சிக்கோங்க. 3.25 குறிச்சிட்டு இதிலேருந்து இந்த 1.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்க அந்த கார்னரில் அதை ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி வளைவாக 3/4 இன்ச்சு நான் வந்து இந்த காலருக்கு நான் அகலம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் 3/4 இன்ச்சை நான் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வச்சு மார்க் பண்ணி அதை ஜாயின் பண்ணிடணும். அப்போ இதுதான் இந்த காலரோட அகலமாக இருக்கும். இந்த காலரில் எண்டில் வந்து சின்ன ஒரு வளைவு கொடுத்துருக்கேன். இது வந்து ஷார்ப்பாக இல்லாமல் கொஞ்சம் பெண்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் அந்த டிசைன். இது அயனிங் கேன்வாஸு, அதனால் நான் வந்து துணியில் வச்சு அயன் பண்ணி இதை எடுத்துக்கணும். இது 2 பீஸ் வேணும். இதே மாதிரி எடுத்துக்கோங்க. சுற்றி தையலுக்கு விட்டுட்டு எடுக்கணும். இப்போ காலரை வந்து இந்த 2 துணியும் வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். இந்த மாதிரி மேல் பகுதியில் வந்து காலரை வந்து அட்டாச் பண்ணிடணும்.
இந்த மாதிரி திருப்பினதுக்கப்புறம் காலரோட சென்டரை நீங்கள் கட் பண்ணிவிட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ காலரை வந்து இந்த சென்டரை வந்து பேக் சைடோட சென்டரில் வச்சு நம்ம ஃபுல்லாக வந்து சுற்றி தச்சு வரணும். காலரோட ஒன் சைடு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் காலரோட இன்னொரு பீஸை வந்து இந்த மாதிரி மடித்து உள் பக்கமாக தையல் கொடுத்துடணும். இந்த மாதிரி காலர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த துணியையும் நம்ம வந்து மடித்து இதையும் தைச்சி ஃபினிஷ் பண்ணிடணும். காலர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. அயன் பண்ணிவிட்டு ஃப்ளீட்ஸ் வச்சதை வந்து கரெக்டாக சென்டரை ஜாயின் பண்ணி இதை வந்து உள் பக்கமாக அட்டாச் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இதை வந்து அட்டாச் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. இப்போ சைடெலாம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது, ஏன்னா இது ஃப்ரண்ட் சைடில் நம்ம வந்து வெட்டவே இல்லை. இப்போ பேக் சைடில் எப்படி இருக்கோ அதை வந்து அப்படியே ஃப்ரண்ட் சைடில் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஆம்கோல் சைடில் இந்த மாதிரி இடுப்பு சைடில் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை மட்டும் ஃப்ரண்ட் சைட்லேருந்து கட் பண்ணி எடுக்கணும். ரெண்டு பக்கமும் ஆம்கோல் சைடில் கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இடுப்பு பகுதியில் கட் பண்ணணும். இதை கட் பண்ணும்போது இந்த மாதிரி மேலே தெரிஞ்சால் அப்படி கட் பண்ணுங்கள். அப்படி இல்லை இது வந்து சரியாக வரல அப்படின்னா இதை 4ஆக மடித்து போட்டு அதை வந்து உள் பக்கமாக இந்த மாதிரி இப்படியும் கட் பண்ணலாம். இது ஜாயின் பண்ணும்போது இது ஈஸியாக இருக்கும். ஸோ 2 விதத்தில் இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ கீழ்ப்பகுதியில் கிராஸாக வந்து கட் பண்ணி எடுக்கணும். இடுப்புலையும் ஆம்கோல் சைட்லையும் கீழ்ப்பகுதியும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த 16 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த இடத்துல ஒரு பின் போட்டு நம்ம வச்சுக்கணும். மார்க் பண்ண இடத்துல வந்து ஒவ்வொரு ஃப்ளீட்ஸையுமே நம்ம வந்து அப்படியே அதே இடத்துல வச்சு நூலால் கையால் தைச்சி எடுத்துடணும். அடுத்து கை இணைக்கணும். கையோட உயரம் 18, அகலம் 9 இன்ச்சு. இதை வந்து கையை அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணணும். கையை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், கையோட கீழ்ப்பகுதியில் கையை மடித்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சைடு ஃபுல்லாக நம்ம வந்து கீழே வரைக்கும் ஜாயின் பண்ணணும். அதே போல் இன்னொரு கையிலையும் கீழே மடித்து அடிச்சுட்டு கையை சைடு ஃபுல்லாக கீழே வரை குர்த்தா கீழே வரத்துக்கும் ஜாயின் பண்ணிடணும். அதுக்கப்புறம் குர்த்தாவோட கீழ்ப்பகுதியில் சுற்றி நம்ம மடித்து அடிச்சிடணும். இப்போ இந்த குர்த்தா ரெடி ஆயிடுச்சு.
காலர் நெக்கு ஸ்டைலிஷான ஒரு குர்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை மறந்துடாமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.